சொல்லாதீங்க. பிரிச்சு வச்சு பழக்க முடியல, நான் ஒன்றுபடுத்தி தான் பழக்கம். புரியுதா கருப்பசாமி? இது வரைக்கும் உனக்கு என்ன நான் சேர்த்து வைக்கிறேன். நீ இங்கிட்டு வந்தல, என்னைக்கு இங்க வந்த? இப்பதானே வந்த. சொன்ன வாக்கு கரெக்டா பொய்யா? கரெக்ட் தானே? அதே மாதிரி கரெக்டா நான் வழிவகுத்து தருவேன். புரியுதா? திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருநெல்வேலி. நீங்களாயா? தொட்டு கும்பிட்டு அங்க அங்க தூத்துக்குடி, திருநெல்வேலி. யாருங்க? மாலை போட்டு திருப்பாடாதீங்க. காலத்துக்கு கூடாது, காலத்துக்கு கூடாதீங்க. மாலை போட்டு போடியா? தொடாம போடுங்க. அப்படியே போடுங்க. சொல்லாதீங்க. கை காலெல்லாம் வீக்கமா இருக்குது. ஆனால கருப்பசாமி நீங்க எதுவும் மூச்சு விட முடியல. ஆனால கருப்பசாமி நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன், எதுவுமே எனக்கு சரியாகல அப்படின்னு கேட்கிறேன். தொட்டு கும்பிடுதே. கருப்பசாமி ரெடியா? கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் காதல் திருமணம் வருது. யார் பண்ணது? ஒன்னும் மை தடவிட்டு கூப்பிட்டு வந்தாங்க. உனக்கு எதுவுமே தெரியாதா? மை தடவி கூப்பிட்டு வந்துட்டாங்கண்ணா. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் கட்டுமணியிலையும் எல்லாம் சண்டை சுச்சுருவது தான் ஓடிட்டு இருக்குது. தேவையில்லாத சந்தேக பிரச்சனை. அம்மானா அம்மா, இல்ல பொய்னா கருப்பசாமி நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்ல. ஆனாலும் கருப்பசாமி குடும்பத்தை ஒன்றுபடுத்திருந்தாயே. இருந்தாலும் கருப்பசாமி நீங்க பொருளாதாரமும் தடவிட்டு போச்சு. பெத்த பிள்ளைங்களும் பேச்ச கேட்கல. இடம் விட்ட இடமும் இப்ப மாறுற சூழ்நிலை வந்திருக்கணுமே. தான் சொல்றேன், இடம் விட்ட இடம் மாறிக்கணும். ஏற்கனவே 2 வந்தது, 2ம் அப்பாசன் ஆயிடுச்சு. உண்டா இல்லையா? ஏன் பண்ணனா தெரியல. எப்படி தெரியாது? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணியிருந்தாயே. குடும்பத்தையும் ஒன்றுபடுத்திடுறேன், எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாத குடும்பத்தை மக்களோட ஒன்னா வடிவத்து கொடுத்தாரு. என்ன உனக்குதான் உனக்கும் முடியல. இன்னைக்கு அந்த தாய்க்கும் இன்னைக்கு கிரக சூழ்நிலையும் சரியில்லை. இன்னைக்கு எனக்கு சொத்து இருக்குதோ இல்லையா, எனக்கு எதுவும் வேணாம். என் தாய் தான் இன்னைக்கு என்னை காப்பாத்தினது. இன்னும் தங்காதையும் காப்பாத்துச்சு. ஆனால கருப்பசாமி இன்னைக்கு என் புருஷன்கிட்ட சண்டை ஓட்டு கூட இன்னைக்கு நான் அங்கிட்டு தான் போய் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால கருப்பசாமி அதுக்கு எந்த பாதிப்பு வராது. புரியுதா? இன்னைக்கு மன கவலையில் இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் பெண் சாபகாரம் இருக்குது. உன் கட்டுமனையில உன் தவப்பு வகையில புரியுதா சாபம் இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி பூசேரி யாரு? பூசேரியா இருக்கணும். அப்பதான்
அதுதான் சொல்றேன், பூசேரியா இருக்கணும். அதே மாதிரி கருப்பசாமி எனக்குன்னு எந்த ஒரு கரெக்டான பூஜையும் பண்றதில்லை. அதான் சொல்றேன், இன்னைக்கு சரியான பூஜையும் பண்ணல. அதே மாதிரி கருப்பசாமி அவருக்கும் இன்னைக்கு என்னாட்டம் குடிக்கிறதில்ல, கொடுத்து சொல்லி முடிச்சிருக்கும். புரியுதா? ஆனால கருப்பசாமி யாரு தவறு பண்ணிருந்தாலும் அந்த தண்டனைக்கு சாப்பிடச்சா பூசேரினா ஆமா எல்லாத்துக்கும் தான், இங்கிட்டு தான் வரோம். எப்படா உன்னை கிளப்பணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. யார் எதை கிளப்பினாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் அந்த இடத்துல அமுத்தி கொடுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் வனவாசம் சுற்றிட்டு வந்திருக்கணும். காத்து மழை ஓஞ்சி இப்பதான் அமைதியா இருக்குது. உணவு இல்லாத சிரமப்பட்டிருக்கணும், அவதிப்பட்டிருக்கணும், அவமானப்பட்டு இன்னைக்கு பாக்குறீங்க, கேவலம் பேசி இன்னைக்கு இப்பதான் ஓரளவுக்கு இருக்கிறீங்க. அதனால கருப்பசாமி உங்களுடைய குறைபாடெல்லாம் போய்க்கிறேன், உங்க கஷ்ட நஷ்டத்தை தீர்த்தறேன். உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத, பங்கச்சொல் இல்லாத, அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத, உடைக்கு பிரச்சனை இல்லாத வழிவகுத்து நீ அழைச்சா வரலுக்கு வெள்ளை குதிரை ஏறி ஓடோடி வந்து உன் கட்டுமணிக்கு உன் கூட நின்ன இந்த காவக்காரன நின்ன காக்கிறதாயே நீ தைரியமா போ. எத்தனையோ சேவன கோளாறு இருக்குது. யார் எந்த சேவனை பண்ணாலும் இந்த கருப்புசாமி மலையனூர் அங்காள பரமேஸ்வரியா மன உருகி கும்பிட்டு இருக்கிற. அதனால இந்த கருப்பு உன் கூட நின்று உனக்கு எந்த அவமானம் இல்லாத, அவச்சொல் இல்லாத இந்த கருப்புசாமி உன் கட்டுமணிக்கு கூட நின்ன காவக்காரன காக்கிறதாயே தைரியமா போதாயே. உன் குழந்தைய எண்ணெயிலிருந்து அங்கிட்டு உன் கட்டுமணிக்கு வர வச்சிடறேன். எத்தனையோ கஷ்ட நஷ்டம், எத்தனையோ அவமானம் விட்டுட்ட, தைரியமா போ. ஓ உனக்கு யார் யாரு பகையா இருக்கிறாங்களே அவனா உப்பத்தினவன் தண்ணி குடிப்பான். புரியுதா? நீ எதுக்கு தளர வேணாம். இந்த கருப்பசாமி நான் உன் கூட நிக்கிறேன் ஐயா, போய் வா. பார்த்து உஷாரா இருந்ததோ. புரியுதா? நீ சரியான நேரத்துல உணவும் சாப்பிடுறது இல்ல. நைட்டு இரவுல தான் 12 மணி 1 மணிக்கு இல்ல சாப்பிடுற. நீ அதையும் குறைச்சிக்கோ. 7 மணிக்குள்ள சாப்பிடுற அளவுக்கு நீ வலி கொடுத்துக்கோ. புரியுதா? போற பக்கம் எதோ கிடைக்கிறத பாத்துக்கியா. ஒண்ணுக்கோ தொழிலும் மேம்படுத்துறேன். அவனையும் முடக்கி போட்டலாமா? ரெண்டும் என் கண்ணு, யாரையும் நான் முடக்க மாட்டேன். அவன் செய்யிட்டோம், உனக்கு 10 பேர்த்த நான் வலியுறுத்தி கொடுத்தான். புரியுதா? அவன் தான் உன்னை கெடுத்தானா, நீ அவனை கெடுக்க வேண்டாம். புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அவன் 10 ரூபா சம்பாதிச்சா நீ ஒரு 11 ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு நான் வலியுறுத்தி கொடுத்தேன். புரியுதா? என்ன கேட்டு எடுத்து கொடுத்தியா? நீ என்ன கேட்டா எடுத்து கொடுத்த, நீ ரூபாய் கொடுத்த. கடைசியா என்ன வந்து கருப்பசாமி ஏயா தரலன்னா நான் என்ன பண்றது? என்ன கேட்டியா? சொல்லு. கருப்பசாமி உன் பேச்ச கேட்டு தான் போட்டேன், எனக்கு வரலான்னு சொல்லு. நீ இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் இங்க வந்தது. ஃபர்ஸ்ட் நீ 4 பேர்த்த விசாரிச்சு 5வது ஆளை கேட்டுட்டு தான் இங்க வந்திருக்கணும். புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு போ. அது கொஞ்சம் அவகாசம் எனக்கு வேணும். புரியுதா? எனக்கு அவகாசம் கூட. கருப்பை உத்தரவிட்டு அந்த பணத்தை மீட்டு கொடுத்தேன். புரியுதா? 25% போயிடும், 75% கிடைக்கும். புரியுதா? வாங்கி கொடுத்த கேடா வெட்டி என் குழந்தைங்க அனாதை ஆசிரமம் இருக்குது இல்லையா, சாப்பாடு இல்லாத குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்க, அந்த ரெட்டை கடாயை வெட்டி என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போடுறியா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு 6 மாசத்துல அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துறியா? இது சத்தியம். ஆனா என் பிள்ளைங்களை ஏமாத்த கூடாது. ஏமாத்தினா நான் விட மாட்டேன். புரியுதா? 3 தவணையா நான் அதை வாங்கி கொடுத்தேன். போ, இதுக்கு மேல நான் அமைச்சு தரேன். போ. புரியுதா? இன்னைக்கு அவன் குறி வரல அப்படின்னு இருக்கிறான். நீ வந்த உடனே அங்கிட்ட இருந்து கிளம்புறப்ப கருப்புசாமி என்னை கூப்பிடணும்னு தான் வந்தேன். அதனாலதான் நான் உன்னை கூப்பிட்டேன். 5 மணிக்கு எழுந்திருச்சு அதான் சொல்றேன். போலாமா? சரி, கப்பு போய் உட்கார்ந்துட்டேன். இருந்தாலும் உன்னை விடலையா? போனாதான் என் மனசு அப்படின்னு நீ வந்த. அதுக்குதான் உன்னை ஏடு எடுப்பேன். சரி சரி, போய் வா. சரி, விளக்கம். மைசூர். மைசூர் மைசூர்ல இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா? மைசூர் மைசூர்ப்பா. விளக்கம். தர்மபுரி. தர்மபுரி தர்மபுரி வாங்க. தர்மபுரி இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களாப்பா? வாங்க சார். வாங்கம்மா, வாங்க. தொட்டு கும்பிடுங்க. தொட்டு கும்பிடுவாங்க. தொட்டு கும்பிடுவாங்க.
கண்ணாடி கல்வி இருக்கா கல்வி சரி, விளக்கத்தை சொல்லியா? கருப்பசாமி, கொஞ்சம் கடன் பிரச்சனை அப்படின்னு கேட்க வந்தது யாரு? கடன் பிரச்சனை யாருப்பா கேட்க வந்தது? நீங்களாப்பா? உட்காரு உட்காரு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில அரைஞ்சேன். கருப்பசாமி, உத்தரவு விட்டு இன்னைக்கு எல்லாம் நான் அகலக்கால் வச்சுட்டேன். இன்னைக்கு தேவையில்லாத சண்டை சச்சுருவா இருக்குது. கணவன் மனைவிலேயே கொஞ்சம் மனசு சங்கடத்தில் இருக்குமே. அதே மாதிரி பொருளாதாரமும் தடையாகி போச்சு. கட்டுமனையிலே இருக்க முடியல. இன்னைக்கு அங்கு பங்காளி எல்லாமே சுற்றி சுற்றி எதிர்ப்பு. எங்கடா நாங்க போறது? நீங்க குழந்தைய வச்சுட்டு நீங்க மனசை 4 ஜோத்துக்குள்ள போட்டு கணவன் மனைவிக்குள்ள கண்ணி விட்டு. ஆமான்னா ஆமா, பொய்ன்னா பொய்ன்னு சொல்லு. அதே மாதிரி கருப்பசாமி, உத்தரவிட்டு எத்தனையோ குறைபாடு, எத்தனையோ விட்ட குறை தொட்ட குறை, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கருப்பசாமி நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். இன்னைக்கு பார்த்தாலும் கிரக சூழ்நிலையும் சரியில்லாத இருக்குது. கிரக சூழ்நிலையும் சரியில்லாத இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி, இப்போ வருமானம் இருந்திருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போய் கொட்டிட்டு இருக்கு. என்னையா? அதே மாதிரி கருப்பசாமி, இன்னைக்கு உடல்லையும் இன்னும் உணவும் சரியா ஜீரணம் ஆக மாட்டேங்குது. சரியான தூக்கம் இல்லை. இந்த ஒரு சூழ்நிலை. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு போற பக்கமெல்லாம் சண்டை சச்சுரு வருது. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு நாவல சனியும் உட்காந்து இருக்குறியா? ஆனா கொஞ்சம் பொறுத்துறியா? புரியுதா? இன்னைக்கு வண்டி வாங்கணுமோ சரியா ஓட முடியாத இருக்குது. வண்டி வாடகையும் இல்லை அப்படின்னு கேட்குறேன். கருப்பம் உத்தரவிட்டு நல்லபடியா வியாபாரத்தை அமைச்சு தரேன், வண்டி ஓட்டி தரேன். புரியுதா? நல்லபடியா வண்டியை உனக்கு நிக்க நேரம் இல்லாத கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னிலிருந்து இன்னும் 11 நாளைக்குள்ள கருப்பசாமி நல்லா வாடகை அமைச்சு தரேன். கடனை காட்சியும் வழிவகுத்து கொடுத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி டைலர் அப்படின்னு வரணுமா? யாரு? நீ தான் டைலர். அதே மாதிரி கருப்பசாமி, உன்னுடைய குறைபாடு அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு வெறி. நாம கடனை கட்டிட்டு 4 பேர் எப்படி வாழ்றாங்கன்னா அந்த மாதிரி நம்ம வாழணும்னு நினைக்கிறதா. ஆனா அந்த டைலர் மிஷின்ல உட்காந்துங்க சோர்ந்து விழுந்தாங்க. ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குறைபாடா இருந்தாலும் நான் போய்க்கிறேன். தொழிலும் மேம்படுத்துறேன், உன் கஷ்ட நஷ்டத்தை தீர்த்துறேன், மக்களுக்கு கல்வி முன்னேற்றத்தை அமைச்சு தரேன், உடல்நல பாதிப்பையும் சரி பண்ணி தரேன். புரியுதா? இப்ப கட்டுமனை அப்படின்னு பார்த்தா 2 வீடு மாத்திருக்கணும். ஆனா கருப்பசாமி, இன்னிலிருந்து உன் குறையெல்லாம் தீர்த்தறேன், உன் கருமனையே போய்க்கிறேன், கஷ்ட நஷ்டம் தீர்த்து நான் மாளிகை வர கருப்பேன். உத்தரவிட்டு இந்த வெற்றி மாலை உனக்கு போடுறேன். 9 வருஷம் நான் வலியுறுத்துருவேன். நீ பிடிச்சி வைக்கலைன்னா நான் பொறுப்பு இல்லை. புரியுதா? ரெடியா? 100 ரூபாடியா? எதோ சின்ன சிறுசா உங்களை விட்டுட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியல. எதோ கார் ஓட்டலாம்னு நினைச்சு போட்டேன். அதே மாதிரி கருப்பசாமி, இன்னொரு வாகனத்துக்கும் வாய்ப்பு வருது. அதான் சொல்றேன், இன்னொரு வாகனத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. கருப்பசாமி உத்தரவிட்டு இந்த வருஷத்துல இன்னும் 3 வண்டி அமைச்சுட்டாங்க. அமைச்சு நான் சேர்த்து வச்சேன். புரியுதா? சேர்த்து வச்சா கணவன் மனை 2 பேரும் சேர்ந்து எனக்கு 7 மாலை போடு. எனக்கு எதையும் பண்ண வேணும். புரியுதா? உனக்கு இஷ்டம் இல்ல, அவனுக்கு இஷ்டம் இருக்குது. உனக்கு இல்ல, உனக்கு இல்ல, உனக்கு இல்ல. நான் தான் நீ இங்கிட்டு வந்தல. என்னைக்கு இங்க வந்த? இப்பதானே வந்த. சொன்ன வாக்கு கரெக்டா பொய்யா? கரெக்ட் தானே? அதே மாதிரி கரெக்டா நான் வழிவகுத்து தருவேன். புரியுதா? தவறு வராது. கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்றேன். கருப்பசாமி 5 மாசம் ஒன்று கொடுத்த கை வை. குடும்பத்தை ஒன்றுபடுத்த வைய. கருப்பசாமி 4 மாசத்துல உத்தரவிட்டு ஒன்றுபடுத்தி 5வது மாசம் 2 பேர்த்தையும் வந்து எனக்கு மாலை போட வைக்கிறேன். இது சத்தியம். ஆனா சேர்த்து வச்சுட்டா எனக்கு 7 மாலை போடுறியா? கருப்ப உன் கூட நிக்கிறேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை போய்க்கிறேன். உன்னுடைய மன தைரியத்தை இன்னைக்கு விட்டுட்ட. புரியுதா? அந்த மன தைரியத்தை ஒன்றுபடுத்தி கருப்பசாமி காப்பாத்துறேன். தைரியமா போங்க, நான் கூட நிக்கிறேன். திண்டுக்கல் திண்டுக்கல் வராங்க சாமி. இத்தனை பேர் இருந்தாலும் எந்திரிச்சு வாங்க. திண்டுக்கல் கருப்பசாமி விளக்கம். கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கணும். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது யாருப்பா? நீங்களா? அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் கடற்கால் தொழில் செய்யணும். யாரு? கடற்கால் தொழில் யாருப்பா செய்யுது? இல்ல கடற்கால் தொழில் யாரும் செய்றீங்களா? கணவன் மனைவி பிரிஞ்சிருக்குதா?
போதாயே, உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தாய், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் குளறுபடி. பேசாம இருங்க. இன்னைக்கு எல்லாம் குளறுபடியா இருக்குது. அதனால கருப்பசாமி எந்த ஒரு குறைபாடா இருந்தாலும் கருப்பசாமி நீதான் எனக்கு வடிவத்து கொடுக்கணும். அதனால கருப்பசாமி எனக்கு இப்ப தொழில் அப்படின்னு பார்த்தா 10 ரூபா இப்ப வருமானம் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கருப்பசாமி இப்போ ஒரு அளவு மனசும் நிம்மதியா இருக்குது. மனசு நிம்மதி. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு வந்து பழனி ஆண்டவா உங்க கட்டுமனையில கூட நிக்கிறான்டாப்பா. ஒரு சாவல் ஒன்று செத்து போயிருக்குமே, இன்னைக்கு ஒரு சாவலும் இறந்து போச்சு. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு மக்களும் பேச்சு கேட்கல, பொருளாதாரமும் தடுபட்டு போச்சு, மனைவியும் இன்னைக்கு நீ என்னடா நான் என்னடாங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குழப்பையா இருந்தாலும் நான் போய்க்கிறேன். 10 ரூபா வருமானத்தையும் வலியுறுத்துறேன், உன்னுடைய கஷ்ட நஷ்டம் தீர்த்துறேன். உன்னுடைய இப்ப மன தைரியம் அப்படின்னு பார்த்தாலும் என் மண்ணை மேய்ச்ச உடனே உனக்கு மனசுல ஒரு தைரியம், எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டா அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்துருக்குறேன். அதனால கருப்பசாமி உனக்கு எந்த ஒரு இடத்துக்கு பிரச்சனை இல்லாத உன் கட்டுமணிக்கும் நான் கூட நிற்கிறேன். உனக்கும் பொருளாதாரத்தை வலியுறுத்தி கொடுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தா இரும்பு தொழில் வரும். என்ன தொழில்? இந்த ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி கருப்பசாமி இப்பெல்லாம் போயிடுச்சு. இருந்தாலும் கருப்பசாமி 6 மாசம் ஒரு தொழிலும் மாற்றிட்டு இருக்கிறது. அதனால கருப்பசாமி இது 2லயே இது உனக்கு வருமானத்தை வலியுறுத்துறேன், உன் கஷ்டத்தை போய்க்கிறேன். எந்த ஒரு உத்தவரை தொட்டு இருந்தாலும் நான் மாளிகை கருப்பா உன் கூட நிற்கிறியா? நான் தான் சொல்றேன், அவனை சர்ப்பு ரூபமா வருவாய். புரியுதா? வேண்டாம், நான் வெளியே சொல்ல விரும்பல. என் பிள்ளைக்கு அவமானம் ஆகக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன். இப்போ தைரியமா சரி. ஆத்தூர்ப்பா வராங்க சாமி. வாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க? வாங்க. கட்டு கும்பிட்டு ஒரு வாரமும் இல்லைங்கப்பா. யாருக்கு திருமணத்தை கேட்க வந்திருக்கணும்? யாருக்கு திருமணத்துக்கு யாருப்பா கேட்க வந்தது? நீங்களாம்மா? அமைச்சு தரேன். இல்ல உனக்கு சரி பண்ணி திருமணம் தாமதமா பண்ணிடலாமா? ஏதாச்சும் ஒண்ணு கல்லுக்கு 2 மாங்காய் அடிக்கிற, சரி பண்ணிடலாமா? அதையே ஏதாச்சும் ஒண்ணுதான் கேட்கணும். எத்தனை டைம் நான் சொல்லிட்டு சாப்பிட்றது கம்மியா சாப்பிடணும் சொல்றேன். நீ 1 லட்சத்துக்கு செலவு வந்து கடைசியா இங்கிட்டு வந்துருக்கிற நீ என்ன கேள்வி கேட்க? கருப்பசாமி உத்தரவிட்டு அது ஒரு வாரத்துல நான் சரி பண்ணிடுறேன். அந்த பாலகனுக்கு இப்ப திருமணம் வருவே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என் உடம்பு சரி பண்ணி நான் மனத்தை அமைச்சு தரேன். புரியுதா? ஒரு வாரத்துல உன் நோயை சரி பண்ணிடுறேன். என்ன இல்ல வீட்டு பக்கத்துல இல்லையா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு உங்க அட்டுமணி ஆராய்ந்தாயே. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு ஒரு உயிர் சேதமா ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் யாருக்கானது? குடும்பத்துல யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆனிச்சு? அடிப்பட்டது யாருன்னு? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு காதல் திருமணம்னு வந்திருக்கணும். யாரு? அதான் நான் கேட்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உங்க அட்டுமணியை ஆராய்ந்தாய. உங்க அட்டுமணியிலையும் இன்னைக்கு வழிவரா இன்னைக்கு தேவையில்லாத இன்னைக்கு வாழா வயசுல உயிர் சேதம் ஆயிடுச்சு. ஆமாவா இல்லையா? என்னதாயே இது புரியுதா இல்லையா? வாழா வட்டியா ஒரு உயிர் சேதம் ஆயிட்டு இருக்காங்க. அது வந்து அதோடைய சுயநலத்தை தான் பார்க்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குறைபாடா இருந்தாலும் நான் போய்க்கிறேன். ஆச்சா இல்லையா?
ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய குலப்படி போய்க்கிறேன். புரியுதா? இந்த பாலகனுக்கும் மரத்தை அமைச்சிடுறேன். உன்னுடைய உடல்நல பாதிப்பையும் சரி பண்ணி கொடுத்துறேன். உன்னுடைய கட்டுமனை அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு இதெல்லாம் போராமப்பட்டு இருக்கிறார். அதே மாதிரி கருப்பசாமி யாரு ஹோட்டல் வச்சிருக்குது? யாரு? அதான் நான் கேட்கிறேன். எல்லாம் கடனை கட்டிட்டேன் நானு. அதான் சொன்னேன், இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய கடனை காய்ச்சும் இன்னைக்கு முடியாத சூழ்நிலையில் இருக்குது. பல கஷ்டம் எல்லாம் போட்டுருந்ததெல்லாம் கொண்டு போய் விட்டுட்டீங்க. 4 பேர் எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா அதுக்கு மேல நீ இதுக்கு மேல ஆரம்பம்லாம் பயங்கரமா போட்டிருக்க. இந்த 7 வருஷத்துக்கு முன்ன புது பொண்ணு மாதிரி நீ எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்த. அதே கண்ணு போட்டு எல்லாம் போயிடுச்சு, முடிஞ்சிச்சு. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இதுக்கு மேல அதுக்கு வாய்ப்பு வரலை. அதே மாதிரி எல்லாம் போயிடுச்சு, சொத்து பத்தெல்லாம் போயிடுச்சு. இதுக்கு மேல எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வழிவகுத்து தரேன். ஆனா குழந்தைங்க திருமணத்தையும் அமைச்சு தரேன். புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பூர்வீக சொத்து அப்படின்னு பார்த்தாலும் அதுலயே தான் இருக்கிறீங்க. இடம் விட்டு மாற சொன்னா மாற மாட்டேங்கிறீங்களே. அத மாறி இது நல்லபடியா வரத்தை அமைச்சு தரேன், வருமானத்தை வழிவகுத்து தரேன். கஷ்ட நஷ்டம் போய் கருப்பசாமி கூட எனக்கு வந்தாய். அந்த இடத்துல விட்டுருந்தா இந்த 3 வருஷமே அவனை ஓட்டி விட்டுருப்பாங்க. நீ மன தைரியத்துல அந்த இடத்துல இருந்து யார் ஏதோ வந்தாலும் நான் பாத்துக்கிறேங்க. ஒரு பெண்ணா இருந்து நீங்க ஒரு ஆண் ஒரு தைரியத்தை நின்று இந்த இடத்துல இவ்வளவு தூரம் கஷ்ட நஷ்டத்தை பொறுத்து நீ அந்த இடத்துல தாங்கி இருந்ததாயே. அதே மாதிரி உன்னுடைய பாதிப்புக்கும் உனக்குன்னு இந்த கருப்பை நான் கூட நிக்கிறதாயே. நீ நினைச்ச காரியத்தை நிறைவேற்றுறேன், உன்னுடைய கஷ்ட நஷ்டத்துக்கு போய்க்கிறேன். கருப்பசாமி உனக்குன்னு 15 இப்ப நான் வலுவெட்டு கொடுத்தேன். புரியுதா? அதனால கருப்பசாமி எத்தனையோ கஷ்டம் நஷ்டத்தை பட்டு நீங்க அவமானப்பட்டுட்டேன். எந்த அவமானமா இருந்தாலும் அதை நான் போய்க்க மக்களுக்கும் நல்லபடியாக கல்வி முன்னேற்றத்தையும் அமைச்சு தரேன். உடல்நல பாதிப்பு இல்லாத இந்த மாளிகை கருப்பை நீ அழைச்ச குரலுக்கு நம்ம ஓடி வந்து எந்த பாதிப்பு வராதையே. இதுக்கு மேலதான் உனக்கு 10 ரூபா வருமானங்கிறத நான் வடிவத்து கொடுப்பேன். திருப்பூர் எப்படி வாக்கு சொல்றாங்க என்னன்னு பார்க்க வந்திருக்காரு. வாங்க, எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க. வாங்க, நான் உன்னை தெங்கனி கோட்டான்னு அழைக்கிறியா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு போன பக்கமெல்லாம் ஜனவரி போச்சு. ஆச்சா இல்லையா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எதை இங்க சொல்றாங்க எனக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. அதனால கருப்பசாமி என் குறை தீருமா தீராது அப்படின்னு கேட்க வந்துருக்கேன். கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய குறையும் தீர்ந்துடும். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் உடலும் உனக்கு சரியில்லாத இருக்கு. உடலும் சரியில்லை. யாமத்துல சண்டல்ல இப்போ வந்துட்டு இருக்குது. அவங்க வச்சு நீ கேட்கறிய என்ன பண்ற? அதை விட்டுற. உன் குடும்பத்தை பாரு, உன் கணவனை பாரு, உன் மக்களை பாரு. புரியுதா? நீ கேப்பார் பேச்சு கேட்டு உன் கட்டுமனையில பிரச்சனைக்கு நீ உண்டாக்க வேண்டாம். புரியுதா? நீங்க எத்தனையோ பிரச்சனை. நீ தேவையில்லாத கட்டண கணவனை அசிங்கமா கூட பேசிட்ட. ஏன் பேசுன? எப்படி தெளிவில்லை? என்ன பண்ணிட்டாங்க உன்ன? நீ என்ன ஒரு 10 கோடி ரூபா சொத்து வச்சிருக்கிறியா? உன்னை ஏமாத்தி எதை பண்ணிட்டாங்களா? நீ நாவல சனி உட்கார்ந்து இருக்குது. வார்த்தை அப்படி விடுற. கட்டண கணவனு பிடிக்கலாமா? அப்படி பிடிச்சே இல்லையா? என்ன தெரியல. இப்ப இங்கிட்ட எப்படி வந்த? இங்கிட்ட எப்படி வந்த? நீ பஸ் ஏறிதான்னு வந்த? அடிக்கு வந்தா குறவலையும் பிடிப்ப. நீங்க இவ்வளவு நேரம் சுயநலம் இல்லைங்க. இப்ப வந்து பிடிக்கிறாங்க. அதனால கருப்பசாமி கேப்பாரு பேச்சு வேணாம். உனக்குன்னு குடும்பம், உன் மக்க, உன் கணவன், இன்னைக்கு அதுவும் வந்து இப்ப செல்லாத காசு ஆகி போச்சுன்னு நீ மன வருத்தம் சொல்ற. அது செல்லாத காசா இருந்தாலும் அதோடைய மதிப்பு உனக்கு தெரியல. அந்த செல்லாத காசு அந்த கட்டுமனையில் இல்லைன்னா அதுக்குன்னு பின்னால நீ அனுபவிப்ப.
அந்த செல்லாத காசு இருக்குதோ இல்லையோ, அந்த செல்லாத காசு கட்டுமனையில் இருக்கிறதுனால தான் உனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. புரியுதா? அதனால கருப்பசாமி அந்த செல்லாத காசை எடுத்து தூக்கி எறியாத. புரியுதா? இருக்கிற வரைக்கும் அதை பத்திரமா பார்த்துக்கோ. கருப்பசாமி உனக்கும் வழிவகுத்து தரேன், வருமானத்தை வழிவகுத்து தரேன். உன் மக்களுக்கு எந்த ஒரு பொருளாதார பிரச்சனை இல்லாத கருப்பசாமி கூட நிற்கிறேன். புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு தவறு அப்படின்னு பார்த்தாலும் உன் மேல நம்ம தவறு வரும், அதை திருத்திக்கோ. புரியுதா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு குடும்பத்தை ஒன்றுபடுத்துறேன், தொழிலும் மேம்படுத்துறேன். 4 ஓடு தெரிஞ்சு வச்சிருக்கிற, 4 ஓடு தெரியாதெல்லாம் வச்சிருக்கிற. நீங்க உண்டா இல்லையா? அதை காட்டி. புரியுதா? அதனால கருப்பசாமி மன உருகி என்ன நாடு அந்த செல்லாத காசை வந்து 3ஆம் மனுஷங்களுக்கு கேவலப்படுத்தாது. புரியுதா? நீ பார்த்துக்கோ, நான் வழிவகுத்து தரேன், 10 ரூபா வருமானத்தை வழிவகுத்து தரேன், உன்னுடைய உடல்நல பாதிப்பு சரி பண்ணி தரேன். மன உடைச்சல போய்க்கு இந்த கருப்பசாமி உன் கூட நிற்கிறதாயே. கொஞ்சம் பொறுமையா இரு. நீ இப்ப விற்கிறனாலும் அடிமட்ட ரேட்டுக்கு தான் கேட்பாங்க. அதுக்குன்னு வால்வேஷன் நான் அமைச்சு தருவேன். புரியுதா? நல்லபடியா ஒரு 10 ரூபா கையில நிக்கிற அளவுக்கு நான் வழிவகுத்து கொடுத்து கருப்பசாமி காப்பேன். 3 வருஷம் இன்னும் சன்னியாசி சுத்தணும். கருப்பசாமி 15 மாசத்துல அதை முடிச்சுட்டாரு. சரி. அம்மாப்பேட்டை. அம்மாப்பேட்டையா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா? உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன் கட்டுமனை அடைஞ்ச, உன் கட்டுமனையிலையும் இன்னைக்கு உன்னோட பேச்சும் இப்போ செல்லுபடி ஆகலையா? இன்னைக்கு உன்னோட கட்டுமனையில உன்னோட பேச்சும் செல்லுபடி ஆகல. அதே மாதிரி கருப்பசாமி இப்போ வண்டி வாங்குற வாய்ப்பு வந்துருக்கீங்க. 4 கால் அப்படின்னா கார் அப்படிங்கிறது வாய்ப்பு வந்துருக்கு. வருமானம் இல்லைனால இன்னைக்கு மக்களால இன்னைக்கு கொஞ்சம் துன்பமும் பட்டிருப்பேன். அதான் சொல்றேன், இன்னைக்கு மக்களால துன்பப்பட்டு நம்ம அவமானப்பட்டு இன்னைக்கு எப்படா வெளியே சொல்றது அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு மிலிட்ரி அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வருது. யாரு கூட பிறந்த பொறுப்புல வருத, ராணுவத்துக்கு போயிருங்க, பட்டாளம், இது ஒரு வாய்ப்பு வருது. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இதெல்லாம் பொருளாதாரமும் கடந்து இருந்தாலும் கருப்பசாமி கட்டுமனையிலே மனசுல நிம்மதி இல்லை. அதனால உனக்கு நிம்மதியை அமைச்சு கொடுக்குறேன். புரியுதா? வருமானத்தையும் வலுவத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி இப்போ வந்து நீ எத்தனையோ 4 பேருக்கு நன்மை தான் செஞ்சுருக்கீங்க. இப்போ உனக்குன்னு நீ எதையும் யோசிக்கல. இருக்கு இந்த கருப்பை கூட நிற்கிறியா? உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை போய்க்கிற, உன்னுடைய உட்டார் உறவினர் அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு மூத்தரோடைய வழிபாடும் இல்லை, யாரும் பார்க்கலையா? இந்த ஒரு சூழ்நிலையில இருக்குது. கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் தீர்க்கலையா? வருமானத்தையே வழிவத்துறேன். இன்னைக்கு பார்த்தாலும் சில உயிர் பயம் அப்படின்னு பார்த்தாலும் படுத்து எழுந்துச்சா கொஞ்சம் நம்ம இருக்கிறோமா இல்லையா, செத்து போயிருமான உன் மனசுலயே கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அதனால கருப்பசாமி எந்த ஒரு பயமும் வேண்டாம். கருப்பசாமி இப்ப வாழ்க்கை இன்னைக்கு டைம் அப்படின்னு பார்த்தோம், இன்னைக்கு 67 68 என்ன வயசு? அதான் இந்த ஒரு சூழ்நிலை. கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு 79 வரைக்கும் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ எத்தனையோ தானம் தர்மம் இன்னைக்கு தெய்வத்தோடைய வழிபாட்டுக்கு நீ எத்தனையோ கொடுத்து உதவி இருக்க. அதனால கருப்பசாமி உனக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாத கருப்பசாமி இப்ப பார்த்தாலும் மனசுல சங்கலம், மன சங்கலம், இந்த ஒரு இதுதான், மிச்சம் எதுவும் கிடையாது. அதனால கருப்பசாமி எல்லாம் ஒரு பட்டியா போட்டு அடிச்சாங்க. உன்னுடைய கஷ்டத்தை போய்க்கிறேன். இன்னைக்கு பார்த்தாலும் கருப்பசாமி ஒரு பொண்ணும் உயிர் இழந்துருக்கணும். யாரு எந்த ஒரு குறைபாடா இருந்தாலும் போய்க்கிறியா? தொழிலும் மேம்படுத்துறேன், எந்த கஷ்ட நஷ்டம் இல்லாத கருப்பசாமி வழிவகுத்து கொடுத்துறேன். உனக்கு எந்த ஒரு உடல்நல பாதிப்பு இல்லாத. ஆனா உன்னுடைய ஆசை
ம். திருப்பத்தூர்யா. திருப்பத்தூர்ப்பா. திருப்பத்தூர். திருப்பத்தூர்ல இருந்து யாராச்சும் வந்துருக்கீங்களாப்பா? கருப்பசாமி திருப்பத்தூர். ஒண்ணு. திருப்பத்தூர். கருப்பசாமி 2. ராயக்கோட்டை. ராயக்கோட்டை. ராயக்கோட்டையில இருந்து யாராச்சும் வந்துருக்கீங்களாப்பா? ராயக்கோட்டைப்பா. வராங்க சாமி. நான் கண்ணாடி கட்டிருந்தேன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய மக்களை பார்த்தேன். உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தா பாட்னார் தொழில் செய்யணும். யாரு இன்னைக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட வண்டி வாங்கணும். என்ன தொழில்? அதான் சொல்றேன், இன்னைக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலும் வரணும். அதான் சொல்றேன், இந்த ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பல கேஸ் வந்துருக்குமே. தெரியலையா? ஆனா வகையில நண்டு கட்டானாதான் நீ வந்துருக்கணும். இது எப்படி சொல்றாங்க, நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினைச்சு நீ வந்துருக்கணும். கருப்பை உத்தரவிட்டு என் கால் மண்ணம் மெதிச்சுட்டேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தெல்லாம் போய்க்கிறேன். புரியுதா? தொழில் அப்படின்னு பார்த்தாலும் மேம்படுத்துறேன். 10 ரூபா வருமானத்தை உயர்த்துறேன். நீங்க தேவையில்லாத நீங்க கொஞ்சம் அகலக்காலையும் வச்சுருக்கீங்க. கடனை கம்பிடலாம். இந்த ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தாலும் மாசம் 3 லட்சம் வருமானம் வரும். அவனுடைய எதிர்காலத்துல செலவு இருக்குதுயா. நாளைக்கு மாசம் 3 லட்சம்னா எனக்கா கொடுப்ப? உனக்கு தானே வரும். நீ காலு மேல காலு போட்டு உட்கார அளவுக்கு நான் உன்னை வலியுறுத்தேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நீ பார்த்தாலும் 4 கால் ஜீவம் ஒன்று இறந்துருக்கணும். உன் வீட்டுக்கிட்டையாச்சும் இறந்துச்சா இல்லையா? நீ தொழில் செய்யற இடத்துல இது ரோட்ல போறதாச்சும் இங்க வந்து செத்து கிடக்கும். அதான் சொல்றேன், இந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு குறைபாடா இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் போய்க்கிறேன். உனக்குன்னு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் வீட்டு சம்பந்தப்பட்டது நான் வலியுறுத்தி கொடுத்துறேன். அதான் சொல்றேன், நான் வலியுறுத்தி கொடுத்துட்றேன். நீ நினைச்ச காரியத்தை நிறைவேற்றிடுறேன். என்னுடைய பேர்ல நீ ஆரம்பி. புரியுதா? 10 ரூபா வருமானத்தை கொடுத்து கஷ்ட நஷ்டம் இல்லாத போட்டி அப்படின்னு பார்த்தா உன்கிட்ட கூட இருந்து உன்னை உழ வைக்கிறான். புரியுதா? அவன் பேரை நான் சொல்ல விரும்பல. ஆனா நீ அவன் மேல ரொம்ப ஒரு பற்றா இருக்கிற. ஆனா அவன் தான் உன்னை உழ வைக்கிறான். அதான் சொல்றேன், இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கு. கருப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன். தொழில் மேம்படுத்துறேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டத்தை போய்க்கு நம்ம ஆணிகார கருப்பசாமி வெள்ளக்குதிரையை ஓடோடி வந்து உன்னுடைய கட்டுமனைக்கு என்னுடைய கோவரத்தை வளர்த்துற மாதிரி உன் குடும்பத்தை வளர்த்தி பேரும் புகழும் வர அளவுக்கு இந்த கருப்பசாமி நான் காக்கிறேன். இந்த வெற்றி மலையை உனக்கு அணையிறேன். சரியா? இல்லையா? ஓ, நீ எத்தனையோ பேரு உன்னை கமுத்தணும்னு நினைக்கிறாங்க. அவன் கமத்துறவன்ட்ட நீ தலை நிமிந்து நான் அதைதான் நான் சொல்றேன். அப்படிதான் யாரையும் நான் கெடுக்கல. நான் தொழில முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கருப்பு அவன் கூட நிற்பீங்க. என் பேரை வச்சு என்ன ஒரு பார்ட்னரா நீ அமைச்சுக்க. விளக்கம் அப்படியா? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் வராங்க சாமி. எத்தனை பேர் இருந்தாலும் இருந்துச்சு கோயம்புத்தூர். தொட்டு கும்பிட்டு உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய மக்களை பார்த்தேன். உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க தொழில் அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் தடப்பட்டு போயிருக்குது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குறைபாடா இருந்தாலும் தீர்த்து கொடுக்கணும். இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி எனக்கு மனம் உடைச்சால் மனசுல நிம்மதி இல்லை. அதே மாதிரி கருப்பசாமி கட்டுமனை அப்படின்னு பார்த்தா கணவன் மனைக்குள்ள போட்டி பொறாமைன்றது. போட்டி பொறாமை. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு என் கட்டுமனையிலையும் என்னால மன உருகி இருக்க முடியல. விட்டு வெளியே ஓடலாமா வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. எத்தனையோ வருமானத்தை வலியுறுத்தி கொடுத்தோம். நான் கெட்டவன் அப்படின்னு போனா பேசிட்டு இருக்காங்க. யார் எதை பேசினாலும் கருப்பசாமி கூட நான் துணையா நிற்கிறேன்.
உனக்கு நான் வருமானத்தை உயர்த்துறேன், உன்னுடைய கஷ்டத்தை போய்க்கிறேன், கருமுனை எதா இருந்தாலும் துத்தலி பண்ணி கொடுத்துறியா, உனக்கு பேரும் புகழும் வர அளவுக்கு இந்த மாளிகை கருப்பை காப்பாற்று. சுத்தமாக அதான் சொல்றேன், கருப்புசாமி இன்னையிலிருந்து உனக்கு தொழிலையும் மேன்மை கொண்டு வரணும். கடனையும் கட்டிடலாயா? சரி, கடனையும் கட்டி கொடுத்துட்றேன், உன்னுடைய கஷ்டத்தையும் போய்க்கிறேன். இருந்தாலும் கருப்புசாமி நீ வாழ்க்கைங்கிறது ஒண்ணு, ஆனா இப்ப நடக்கிறது ஒண்ணு. அதான் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அங்கிட்டு போனா சண்டை, இங்கிட்டு ஒரு மன நிம்மதியில் இருக்கிறேன். அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு உன்னுடைய குறைபாடை நான் போய்க்கிறேன். உன் கஷ்ட நஷ்டத்தை உத்தரவு பண்ணி கருப்புசாமி காப்பேன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலா இருந்தேன். கருப்புசாமி எல்லாம் என்னை கை விட்டுட்டாங்க. நான் இன்னைக்கு ஒரு அனாதை, பெத்த பிள்ளையும் பார்க்க ஆளு இல்லை. அதே மாதிரி கருப்புசாமி நீ எங்கிட்டு போய் நீ என்ன தவறான வழிக்கு போனாலும் சரி எனக்கு தேவையில்லை, நீ ஒதுக்கிட்டாங்க. ஆனா கருப்புசாமி உன்னுடைய குறைபாடு எதா இருந்தாலும் நான் போய்க்கிறேன். அதான் சொல்றேன், ஐயா அவன் தான் நீ அவன் உன்னை எத்தனை ஏசுறான், நீ அவன் ஏசுனாலும் நீ அவனை விட மாட்டேங்கிறியா? நீ அவனை எத்தனை ஏசனாலும் எத்தனையோ வருமானம் வந்தாலும் கொண்டு போய் திருப்பி அவனுடைய தான் கொடுக்குறேன். கொடுக்குறியா? செலவு கொடுக்குறியா இல்லையா? எங்க போய் நீ கொடுக்க தெரிஞ்சு 10 ரூபா தர, தெரியாத 10 ரூபா கொடுத்துட்டு தான் தான் இருக்கிறேன். அதனால கருப்புசாமி என்ன பண்ணலாம், அவனுக்கு தொழில் வருது, அவன் சேர்க்கையில அவன் கெட்டு போயிட்டு இருக்கிறான். நீ கும்பிட்டு இருக்கிற, கும்பிட்டாலும் அவன் சேர்க்கை அவன் முன்னால கிடையாது, வெளியில போயிட்டு இருக்கிறான். ஆனா போறாங்க அங்கிட்ட சுத்திட்டு தான் தாய் இருக்கிறான். அதனால கருப்புசாமி நான் சரி பண்ணி தரேன். அவனுக்குன்னு இப்ப தொழிலும் அப்படின்னு பார்த்தா துணி சம்பந்தப்பட்ட தொழிலும் வருது, புரியுதா? நீங்க டிசைன் அப்படிங்கிற ஒரு இது வருது. அவனுக்குன்னு ஒரு மாசம் ஒரு 14,000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. ஏற்கனவே கூப்பிட்டாங்களே, உனக்கு தெரியல. ஆனா அவனும் வந்து ஒரு நிலையில இல்ல, உடம்புல இருக்கிறான். கீழே விழுந்து எழுந்திரிச்சான், பேசணும் ஏறிட்டு வந்தான். நீயும் சாட்சிக்கும் போயிட்டு வந்த, போயிட்டு வந்தே இல்லையா? அதான் சொல்றேன், இந்த ஒரு சூழ்நிலையில வந்தது. ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு அவனுக்கு அதுக்கு மேல நல்ல புத்தி அமைச்சிடுறேன். மக்களுக்கு அந்த ஒரு குறைபாடு இல்லை. இருந்தாலும் கருப்புசாமி என்ன யாரும் என்னை மதிக்கல, எதோ உன்னை நாடி வந்திருக்கிறேன், நான் 4 பேர்த்துக்கு நல்லது செஞ்சு என் மக்களை காக்கணும்னு நினைக்கிறேன். கருப்பு உத்தரவிட்டு அவங்களுக்கு தொழிலும் அமைச்சிடுறேன். இன்னைக்கு கணவன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அவன் 7 மணிக்கே படுத்துட்டான். இது ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஆனால் கருப்புசாமி குறைபாடெல்லாம் திருத்தரண்டாய, உன் கஷ்ட நஷ்டத்தை போய்க்கிறேன். கருமணியை திருத்தல் பண்ணி இந்த கருப்புசாமி கூட நிற்கிறேன். அதெல்லாம் இப்போ தீராது, இப்போ தீராது. நீ என்னதான் பண்ணாலும் தீராது. அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு உன் இல்ல இடத்துல ஒரு மாறிக்கு ஒரு வேண்டுதலை வச்சு நீ நிறைவேற்றாத இருக்கு. ஏன் முடியல? உனக்கு நான் நிறைவேற்றி தரேன், 10 ரூபா வருமானத்தையும் கொடுத்துறேன், உன் கஷ்டத்தையும் போக்கி கருப்புசாமி உன் கூட நின்று அந்த கருப்பை காவலுக்கு நிற்கிறேன். நீ தைரியமா போ. அதை நான் பாத்துக்கிறேன். அவனை நான் வாய அடிக்க போட்டேன்.